ஹாய் ஆல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஜக்ரி வச்சு நம்ம எந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் ஷூவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஷூவிங் த்ரெட்டை கீழேருந்து எடுத்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி எடுத்து அந்த எட்ஜஸில், அந்த ரிங்கோட எட்ஜஸில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்குள்ளேயே ப்ளைனாக ஒரு ஸ்டிச்சு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே இப்போ இந்த கார்னர், அந்த ஷேப் முடிகிறதுக்குள்ள அந்த சக்கரிக்கிட்ட வருது, மறுபடியும் எடுத்துக்கிறேன். வச்சு ஒரு செயின் ஸ்டிச்சு, உள்ளேயே ப்ளைனாக ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு. இப்போது இதில் ஒரு சக்கரி எடுத்து செயின் ஸ்டிச்சு, ப்ளைனாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு. இது ஃபுல்லாகவே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி சக்கரியில் நீங்கள் ஒர்க் கொடுக்கும்போது நெக் ஃபில்லு, ஹேண்டில், ஸ்லீவ்லலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நீங்கள் இப்போ அந்த கேப் இருக்குல்ல, அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஜர்க்கன் ஸ்டோன் இருக்கும்ல, அது ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அதுக்கு மேலே ஒட்டிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக காட்டும். கொஞ்சம் நம்ம சுகர் பீடு, கட் பீடு இந்த மாதிரி நம்ம நெக் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். சீக்வன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கும்போது ரொம்பவே ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக காட்டும். ஓகேங்களா? இப்போ சக்கரி கொடுத்து மறுபடியும் நான் போட்டு அதே மாதிரி தான் அந்த சக்கரி அந்த ரிங்கை ஒட்டி ஒரு ஸ்டிச்சு, அந்த ரிங்குள்ளேயே ப்ளைனாக ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் வெளில ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ஜர்க்கன் ஸ்டோனில் அந்த க்ளூ வச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கும். த்ரெட்டு கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கனால அது இடிக்கலாம் செய்யாது. உள்ளேயே ப்ளைனாக ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கனால அது இடிக்க செய்யாது, தூக்குனா அப்போலாம் இருக்காது கண்டிப்பாக. ஆனால் ப்ளைனாக ஒரு ஸ்டிச்சு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே எண்ணாட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போ ப்ளைனாக தனித்தனியாக நம்ம எப்படி புட்டாஸ் மாதிரி கொடுக்குறது, செக்குடு பேட்டர்ன்லலாம் இந்த மாதிரி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு தனியாக ஒரு சக்கரியாக நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை ஒட்டியே ஒரு ஸ்டிச் போட்டேன்னா ப்ளைனாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். திருப்பியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நான் இங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக எண்ணாட்டு தெரியாத மாதிரியே கொடுங்க. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ் கலருக்கு இல்லைனா லைலான் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஷூவிங் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸில் போடும்போது ப்ளவுஸ் ஃபேப்ரிக் கலருக்கே தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஷூவிங் த்ரெட் ஃபேப்ரிக் கலரில் தான் இருக்கணும், அப்போ தான் தெரியாது. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் எடுத்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அந்த ரிங்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, ரிங்க்கு வெளில நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் சக்கரி வாங்கியிருக்கலாம். சக்கரின்றது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு 2-3 டைப் இருக்குது. சக்கரி கோல்டு கலர் அந்த மாதிரி இருக்குது, கலர்ஸில் இருக்க. இது ஆனால் இந்த மாதிரி டைப்பில் இருக்குது, இன்னும் ஒரு டைப்பில் இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் போடுங்க. இப்போ இங்கே நான் எண்ணாட் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். B7000 க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஒட்டிட்டு இதில் நீங்கள் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா கூட காஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள எனாமல் வந்துடும். நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோனில் பாருங்கள், இதுதான் ஜர்க்கன் ஸ்டோனு. இப்போ தெரியுதா? இதில் நான் கோல்டு கலர், ஒயிட் கலர் வச்சுருக்கேன். நான் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் கலர் ஸ்டோன்ஸ் வேணும்னா கூட இருக்கும், எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் அந்த கேப்பில் நம்ம வச்சுருக்கோம்ல அதில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கோங்க. என்னோடது தீந்து போயிடுச்சு, அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். போட முடியாதனால ஷாப்பில் போய் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல. லைட்டாக அதில் நம்ம அயன் நீடில் வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தொட்டு அதில் ப்ளேஸ் பண்ணோன்னா ஒட்டிக்கும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே தான் நம்ம போடணும். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்தோன்னே பெரிய லெவலுக்கு போகக்கூடாது. இருக்கிறத வச்சு அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.